Hi students, நான் வெற்றிக்கார அகாடமிலேருந்து கஜேந்திரன் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நீங்கள் எந்த ரவுண்டில் இருந்தாலுமே கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறது நம்ம மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ ரவுண்ட் 1 கிட்டத்தட்ட முடிய போகுது. ஜூலை 26 வந்து நமக்கு ரவுண்ட் 2 ஆரம்பிக்க போகுது. ஸோ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜ் சீட் அவைலபிலிட்டி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்சால் ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்டுருங்க. சரியா? ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்னா என்னென்ன காலேஜ் வருதுன்னு பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், அப்புறம் ஆர்இசி கேம்பஸ், யூனிவர்சிட்டி கேம்பஸ், அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸ் எல்லாமே அதுல வந்துடும். சரிங்களா? மொத்தமா 38 காலேஜ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா சிஇஜி, ஏசிடி, எம்ஐடி, சாப். ஸோ மொத்தம் 4 காலேஜ் இருக்குது. இதுல என்ன பிரச்சனை, நமக்கு சிஇஜி, எம்ஐடில வந்து சீட் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு சீட் கண்டிப்பா இருக்கும். ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு 2486 சீட் இருக்கு. ஸோ இதுல வந்து சிஇஜி, எம்ஐடி சேர்த்து தான் சொல்றேன். பட் நமக்கு எஸ்சி, எஸ்சிஏ கேட்டகரி தவிர மிச்ச எந்த கேட்டகரிக்கும் சீட் கிடைக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசிடி அப்புறம் சாப் காலேஜஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீட் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ சிஇஜில மொத்தம் 18 கோர்ஸ் இருக்கு, ஏசிடில 11 கோர்ஸ் இருக்கு, எம்ஐடில 12 கோர்ஸ் இருக்கு, சாப்ல வந்து ஒரே ஒரு கோர்ஸ் இருக்கு, பி பிளானிங் கோர்ஸ். ஸோ இதுல வந்து நமக்கு சீட் அவைலபிலிட்டி இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நான் 7.5 சேர்க்காம சொல்றேன். மொத்தமா 2486 சீட்டுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 11 காலேஜ் இருக்கு, மொத்தமா 4070 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட், ஸோ பிஎஸ்டி, சிஐடி, டிசிஇ, ஸோ மொத்தமா அந்த 3 காலேஜஸ் இதுக்குள்ள வந்துடும். மொத்தமா 2348 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தமா 3 காலேஜஸ் இருக்கு, சிப்பட், செக்ரி, அப்புறம் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி பத்தி ஒரு காலேஜ். ஸோ மொத்தமா 3 காலேஜஸ் இருக்கு, மொத்தமா 132 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ், அதாவது ஆர்இசி, யூனிவர்சிட்டி கேம்பஸ், மொத்தமா பாத்தீங்கன்னா 16 காலேஜஸ் இருக்கு, 5274 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸ் மொத்தமே ஒன்னே தான் இருக்கு, 815 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது டோட்டல் எவ்வளவு இருக்குன்னா மொத்தமா 12639 சீட் இருக்கு. ஸோ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்புறம் இந்த காலேஜ் சேர்த்து மொத்தம் பாத்தீங்கன்னா 38 காலேஜுக்கு எங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி 15125 சீட் இருக்கு. என்னன்னா நமக்கு கவர்மெண்ட் எய்டட் அதே மாதிரி தான், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கு தவிர மிச்ச எந்த கேட்டகரிக்கும் சீட் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பட் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் அப்புறம் ஆர்இசி கேம்பஸ், யூனிவர்சிட்டி கேம்பஸ், அப்புறம் அண்ணாமலை கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ்ல சீட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து ஒரு சூப்பரான கேம்பஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, அதே மாதிரி கோச்சிங் நல்லா இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க அங்கே போய் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீ அந்த காலேஜ் பார்த்துட்டாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பா அந்த காலேஜ் பிடிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்ல எங்க சீட் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிசிஇ ஈரோடு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் காலேஜ், அடுத்து பாத்தீங்கன்னா ஜிசிஇ தர்மபுரி, நெக்ஸ்ட் நமக்கு ஜிசிஇ தஞ்சாவூர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிசிஇ திருச்சி, அடுத்து பாத்தீங்கன்னா ஜிசிஇ போடிநாயக்கர். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸ்ல சீட் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிப்பட், செக்ரி, ஐஏஹெச்டி, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்னாலஜி. இதுல பாத்தீங்கன்னா செக்ரியில சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பட் நம்ம சிப்பட்டுக்கும் ஐஏஹெச்டி சீட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஆர்இசி கேம்பஸ் பாத்தீங்கன்னா ஆர்இசி கேம்பஸ் ஓரளவுக்கு எல்லா காலேஜுமே சீட் அவைலபிலிட்டி நிறைய தான் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஆர்இசி திருநெல்வேலி, ஆர்இசி மதுரை, ஆர்இசி சென்னை, இதுல சீட் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ். ஸோ வில்லுப்புரத்தில் இருக்க யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல கண்டிப்பா சீட் நிறைய இருக்கும், அதே மாதிரி அங்க கோச்சிங்கும் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நாகர்கோயில இருக்கிற யூனிவர்சிட்டி கேம்பஸ். ஸோ இந்த காலேஜ் வந்து சவுத்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் சொல்லலாம். ஸோ அங்க கோச்சிங் நல்லா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு. ஸோ அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லா லொகேஷனுமே எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ சீட்டும் நமக்கு கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வஉசி தூத்துக்குடி. ஸோ வஉசி தூத்துக்குடியில கண்டிப்பா சீட் நிறைய இருக்கு வாய்ப்பு. நமக்கு ஜூலை 26 வந்து நமக்கு வேகன்சி லிஸ்ட் கண்டிப்பா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வேகன்சி லிஸ்ட் வச்சு நமக்கு யாருக்கு எந்தெந்த காலேஜஸ், ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்குன்னு கண்டிப்பா நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.